சுயேட்சை சின்னத்தில் போட்டியிட்ட தனக்கு ராமநாதபுரம் மக்கள் 3,00,000க்கும் அதிகமான வாக்குகளை வழங்கியுள்ளனர். அவர்களுக்கு என் நன்றி என்று முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார். மேலும் புகழேந்தி, ஜேசிடி பிரபாகரன், கேசி பழனிசாமி ஆகியோர் எங்கிருந்தாலும் வாழட்டும் என்றும், தேர்தலில் வெற்றி தோல்வி என்பது தமிழகத்தில் சகஜமாக நடந்து வருகிறது. எம்ஜிஆர், ஜெயலலிதா ஆகியோர் அதிமுகவை தொண்டர்கள் இயக்கமாக உருவாக்கினர். பின் மக்கள் இயக்கமாக மாற்றி 16 ஆண்டுகள் ஆட்சி செய்யும் உரிமையை தமிழக மக்களிடம் இருந்து பெற்றோம். பாஜக கூட்டணி தமிழகத்தில் நிறைய வாக்குகள் பெற்றுள்ளது. அது தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை உழைப்பிற்கு கிடைத்த வெற்றி என்றும், 7 தொகுதிகளில் அதிமுக டெபாசிட் இழந்தது குறித்து அக்கட்சியின் தற்காலிக தலைவரிடம்தான் கேட்க வேண்டும். அதிமுகவில் பிரிந்திருக்கும் சக்திகள் ஒன்றிணையவில்லை எனில் எந்த காலத்திலும் வெற்றி பெற முடியாது என்றும் ஓ பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார். நெல் விளைச்சல் பாதிப்பால் 1 கிலோ அரிசி 80 ரூபாயாக உயர்ந்துள்ள நிலையில் விலையை குறைக்க மத்திய, மாநில அரசுகள் நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தப்பட்டுள்ளது. பருவநிலை மாற்றம், வட மாநிலங்களில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு, கர்நாடகா, ஆந்திரம் உள்ளிட்ட மாநிலங்களில் ஏற்பட்ட வறட்சியால் கடந்த ஆண்டு நெல் மகசூல் பாதிக்கப்பட்டு அரிசி விலை உயர்ந்தது குறிப்பிடத்தக்கது. தென்மேற்கு பருவக்காற்று தீவிரமடைந்து வங்கக்கடலில் மணிக்கு 45 முதல் 65 கிலோமீட்டர் வேகத்தில் சூறாவளி காற்று வீசுகிறது. இதனால் ஜூன் 14ஆம் தேதி வரை கடலில் 9 முதல் 10 அடி உயரத்திற்கு ராட்சத அலைகள் எழும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்தது. இதனை அடுத்து ஜூன் 14ஆம் தேதி வரை ராமேஸ்வரம், தனுஷ்கோடி, பாம்பன், மண்டபம் பகுதி நாட்டுப்படகு மீனவர்கள் மீன்பிடிக்க செல்ல அதிகாரிகள் தடை விதித்துள்ளனர். இதனால் ராமேஸ்வரம் பகுதியில் 2000 நாட்டுப்படகுகள், விசைப்படகுகளை மீனவர்கள் கடற்கரையில் நிறுத்தியுள்ளனர். ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோவில் ஊழியர்களின் வருங்கால வைப்பு நிதியில் மோசடி செய்த வழக்கில் கோவில் முன்னாள் இணை ஆணையர் உட்பட 4 பேர் மீது சிபிசிஐடி போலீசார் வழக்கு பதிவு செய்து 2000 பக்க குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்துள்ளனர். அதிமுக தன் கட்டமைப்பை மேம்படுத்தவில்லை, பாஜகவுடன் கூட்டணி அமைக்காததால் தான் அக்கட்சி தோல்வியை தழுவியது என்று மதுரை ஆதீனம் கூறியுள்ளார். மேலும் இலங்கையில் லட்சக்கணக்கான தமிழர்களை கொன்று குவிக்க காரணமானவர்களும் நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்றுள்ளனர். அது மிகுந்த மன வருத்தத்தை ஏற்படுத்தி உள்ளது என்றும், இலங்கையில் லட்சக்கணக்கான தமிழர்களை கொன்று குவித்தவர்களுக்கு ஆதரவாக செயல்பட்ட காரணத்தாலேயே மத்தியில் காங்கிரஸால் ஆள முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது என்றும், இந்திரா பிரதமராக இருந்தபோது தாரை வார்க்கப்பட்ட நம் பகுதியான கச்சத்தீவை பிரதமர் மோடி மீட்க வேண்டும், அப்போதுதான் தமிழகத்தின் மீன்வளம் அதிகரிக்கும் என்றும் பிரதமர் மோடியை எதிர்க்கட்சிகள் கடுமையாக விமர்சனம் செய்கின்றன. எதையும் தாங்கும் இதயம் கொண்டவர் அவர். பாஜக பெரும்பான்மைக்கும் குறைவான தொகுதிகளில் வெற்றி பெற்றதால் அக்கட்சியை தோல்வியடைந்ததாக விமர்சிக்கின்றனர் என்றும், ஒருவேளை பெரும்பான்மையுடன் வெற்றி பெற்றிருந்தால் பட்டனை அழுத்தியவுடன் தாமரைக்கு ஓட்டு விழுந்தது, அதனாலேயே அக்கட்சி வெற்றி பெற்றது என்று கூறியிருப்பர் என்றும், நல்ல வேளையாக அப்படி சொல்ல முடியாமல் போய்விட்டது, அதற்காக பாஜக மீது மக்கள் அதிருப்தியில் உள்ளனர் என கூற முடியாது என்றும், 60 ஆண்டுகளாக ஆட்சியில் இருந்தவர்களே 99 தொகுதிகளில்தான் வெற்றி பெற்றுள்ளனர் என்றும் மதுரை ஆதீனம் பேசியுள்ளார். கல்வித்துறை வெளியிட்டுள்ள நடப்பு கல்வியாண்டிற்கான வேலை, விடுமுறை நாட்கள் குறித்த உத்தேச கால அட்டவணை ஆசிரியர்கள், மாணவர்களுக்கு உளவியல் ரீதியான நெருக்கடிகளை ஏற்படுத்தும் என்று கடும் விமர்சனம் எழுந்துள்ளது. இந்த கால அட்டவணையில் 10ஆம் வகுப்பு, +1, +2வுக்கான பொதுத் தேர்வு தேதிகள் இல்லாதது உள்ளிட்ட சில மாற்றங்கள் இருந்தாலும் ஆசிரியர்கள், மாணவர்களை மறைமுகமாக பாதிக்கும் பல்வேறு விஷயங்கள் இடம்பெற்றுள்ளதாக சர்ச்சை எழுந்துள்ளது. ராமநாதபுரம் மாவட்டம் கமுதி அருகே அரசு தொடக்கப்பள்ளி ஆசிரியர் கண்ணன் என்பவர் அடையாளம் தெரியாத நபர்களால் வெட்டி கொலை செய்யப்பட்டுள்ளார். கமுதி செட்டியார் தெருவைச் சேர்ந்த கண்ணன் என்பவர் கே. பாப்பாங்குளம் கிராமத்தில் உள்ள ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியில் ஆசிரியராக பணிபுரிகிறார். கோடை விடுமுறை முடிந்து பள்ளிகள் திறக்கப்பட்டதால் 2 வீலரில் பள்ளிக்கு சென்றார். பாப்பாங்குளம் விலக்கு ரோட்டில் காலை 8 மணி அளவில் சென்றபோது கண்ணனை வழிமறித்த மர்ம நபர்கள் அவரை அரிவாளால் வெட்டி கொலை செய்துவிட்டு தப்பிச் சென்றுள்ளனர். இது குறித்து கமுதி டிஎஸ்பி இளஞ்செழியன் தலைமையிலான போலீசார் விசாரணை மேற்கொண்டனர். அதில் கண்ணன் ரியல் எஸ்டேட் தொழில் செய்து வந்ததாகவும், இதில் ஏற்பட்ட பிரச்சனையால் கொலை செய்யப்பட்டதும் முதற்கட்ட விசாரணையில் தெரியவந்துள்ளது.
பாலியல் பலாத்கார வழக்கில் பிரஜ்வல் ரேவண்ணா வீட்டில் முக்கிய ஆதாரம் சிக்கியுள்ளது. பிரஜ்வல் ரேவண்ணா வழக்கில் செல்போன் முக்கியமான சாட்சியாக இருப்பதால் அதனை கண்டுபிடிக்கும் முயற்சியில் போலீசார் தீவிரம் காட்டியுள்ளனர். காஷ்மீரில் பேருந்து மீது நடந்த தாக்குதலில் 9 பேர் பலியான சம்பவம் தொடர்பாக பயங்கரவாதிகளை பிடிக்க ட்ரோன்கள் உதவியுடன் தேடுதல் வேட்டை நடைபெற்று வருகிறது. NIAவும் இந்த விசாரணையில் இணைந்துள்ளது. தமிழகத்திற்கு 5700 கோடி ரூபாய் வரி பகிர்வினை ஒதுக்கீடு செய்து மத்திய அரசு உத்தரவிட்டுள்ளது. பிரதமர் வீட்டு வசதி திட்டத்தில் 3 கோடி வீடுகள் கட்ட நிதி உதவி அளிப்பதற்கு பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் நடைபெற்ற முதல் மத்திய அமைச்சரவை கூட்டத்தில் ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது. மக்கள் தொகை கணக்கெடுப்பு எப்போது மேற்கொள்ளப்படும் என்பதை பிரதமர் மோடி தெரிவிக்க வேண்டும் என்று காங்கிரஸ் வலியுறுத்தியுள்ளது.